அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வான்கோழி குஞ்ச பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம கோழி குஞ்சு பொரிச்சு ஒரு 3, 4 வாரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதோட வாய்ப்பகுதி வந்து திறந்து மூடுது. இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சு. பொதுவா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலே அது சளி தொல்லையா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில நான் சளி தொல்லை வரதுக்கான மழையோ, இல்ல வேற ஏதோ தண்ணீனால வரக்கூடிய நோயோ எதுவுமே வந்து கிடையாது. இருந்தாலும் இதுங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு, நான் கொஞ்சம் சளி மருந்துகள கலந்து தண்ணியில வச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு, அதுக்கு வாயில எந்த ஒரு சளி பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறத நான் உறுதி செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சளி தொல்லை வந்துருச்சுன்னா, சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாவே கேட்கும். ஆனா அந்த மாரி எந்த ஒரு சத்தமும் இல்ல. முடிஞ்ச அளவு அதை ஆரோக்கியமாகவும் எனர்ஜியாகவும் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் குளுக்கோஸ் கலந்த தண்ணியும் ஸ்டார்டர் ஃபீடை வந்து மிக்ஸில் அரைச்சி பவுடராக்கி அதை வந்து கூழ் மாதிரி செஞ்சு அதை உணவாக கொடுத்துட்டு இருந்தோம். எந்த ஒரு பயனும் இல்லை, ஏன்னா அது உள்ளே முழுங்கலை. இன்னொன்று அதோட எச்சத்தை பற்றி நம்ம என்ன மாதிரியான நோய் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் ஒரு பேப்பர் மேலே வச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள இது வந்து முழுசாக செயலிழந்து போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன மெடிசன் கொடுத்தாலும் காப்பாற்றுறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கோழி குஞ்சுகளை நம்ம அப்புறப்படுத்துறதா மற்ற கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து செய்ய வேண்டிய விஷயம்.